عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله الحمد لله அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக ஹதீஸின் பாடங்களை தொடர்படியாக நாம் படித்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்த எளிமையான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நமது வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைகளிலும் செயல்படுத்த வேண்டும். இந்த ஹதீஸ் பல்வேறு விதமான செயல்களுக்கு ஆதாரமாக அமையக்கூடிய ஒரு ஹதீஸாகவும், குறிப்பாக ஜமாத்தாக கூட்டமாக அமர்ந்து zikr செய்வதற்கு ஆதாரமாக அமையக்கூடிய ஒரு ஹதீஸாகவும், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டும் சஹாபாக்களுக்கு வாக்களித்த ஒரு ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதனுடைய நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை நாம் தெரிந்து கொள்வோம். யஅலா இப்னு ஷத்தாதின் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது யஅலா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை ஷத்தாத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு செய்தியை கேட்டதாக என்கிட்ட சொன்னாங்க. அந்த செய்தியை சொல்லும்போது அந்த சபையில் இருந்த உபாதத் இப்னு சாமித் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை உண்மைப்படுத்தினாங்க. ஏன்னா என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அந்த செய்தியை கேட்கும்போது உபாதத் இப்னு சாமித் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அந்த சபையில் அமர்ந்திருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல்வேறு விதமான சஹாபாக்களும் ஒரு வீட்டில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ தான் இஸ்லாம் பரவக்கூடிய ஆரம்ப காலகட்டம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லோரும் ஒரு வீட்டில் அமர்ந்து பேசும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் ஃபீக்கும் கரீபுன், உங்களிலே முஸ்லீம் அல்லாதவர்கள், வினோதமான வித்தியாசமான மனிதர்கள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் சொன்னாங்க, லா யா ரசூலல்லாஹ், அந்த மாதிரிலாம் என்ன இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் இங்கே முஸ்லீம்கள் தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிகல்கில் பாபு, உடனே இந்த கதவை என்ன செய்யுங்க, பூட்டி விடுங்கள். அந்த வீட்டினுடைய கதவு திறந்துருக்கு. வீட்டினுடைய கதவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூட்ட சொல்கிறாங்க. அந்த கதவை பூட்ட சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இர்ஃபஉ ஐதியக்கும், உங்களுடைய கையை மேல் நோக்கி நீங்கள் உயர்த்துங்கள். துஆ செய்வதை போல் என்ன செய்யுங்க, உயர்த்துங்கள். உயர்த்தி கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் என்ன செய்யுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்கள் அப்படின்ற ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை இன்னும் மற்றும் சில சஹாபாக்கள் இருக்கும்போது சொன்னாங்க. உடனே அவர்களும் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே கையை தூக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்கள் கையை கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ந்தாங்க. புகழ்ந்துட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ எந்த கலிமாவை கொண்டு நீ என்னை அனுப்புனியோ, எந்த கலிமாவை நீ மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கணுங்கிற வேலையை என்கிட்ட கொடுத்தியோ அதை நான் செஞ்சிட்டேன். யார் இந்த கலிமாவை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ வாக்குறுதி கொடுத்துருக்குற. நிச்சயமாக நீ வாக்குறுதியை மீறுபவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சுப செய்தி சொல்கிறேன். அது என்ன சுப செய்தின்னு சொன்னால், கது கஃபர லக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால்,
கூட்டமாக அமர்ந்து ஒரு நல்ல அமலை நாம் என்ன செய்யலாம். இந்த ஹதீஸு முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்படுது, தபரானியில் பதிவு செய்யப்படுது. இது அல்லாது வேறு சில கிதாபுகளையும் இது என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கூட்டமாக அமர்ந்து எல்லாரும் ஒரு அமலை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன செய்யுது, தெரிய வருது. ரெண்டாவது விஷயம், இஸ்லாமியர்களுக்கு என்று நடக்கக்கூடிய அந்த சபையில் இஸ்லாமிய அல்லாத மக்களும் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலகட்டங்களில் என்ன செஞ்சாங்க, வேறு சில வேதத்தை கொண்டவர்களும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தாங்க. அவங்க இருந்ததனுடைய நோக்கம் ரசூலுல்லாஹ்வை சோதித்து பார்க்குறதுக்காக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை அனுமதிச்சாங்க. அவங்கள யாரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, புறம்தலில் விரட்டி அடிக்கலை. அவங்க மேலே என்ன செஞ்சாங்க, இரக்கம் காட்டினாங்க. அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்தினாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் என்பது ஆரம்பத்திலேருந்தே நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. இன்றைக்கி தான் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மனிதநேயம், ஹுமானிட்டி அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாம் ஏகத்துவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மனிதநேயத்தை தான் என்ன செஞ்சிச்சு, சொல்லி கொடுத்துச்சு இல்லையா. அப்போ இந்த ஹதீஸ் இருக்க, கூட்டமாக நாம் அமர்ந்து நாம் திக்ரு செஞ்சாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னாலும், தனிமையில் இருந்து கையை உயர்த்தியவர்களாக நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்னாலும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இந்த கலிமாவை மொழிபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறதாக ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த கலிமாவை நம்ம அதிகமாக மொழிகிறோமா, அந்த கலிமாவின் மீது எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். وعن يعلى ابن شداد யஅலா இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது ஷத்தாதின் மகனார் யஅலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. என்ன கால, யஅலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, ஹத்தஸனி அபி ஷத்தாதின், என்னுடைய தந்தை ஷத்தாத் எனக்கு அறிவித்தார்கள். ஹத்தஸனி அப்படின்னு சொன்னால் அறிவித்தார்கள், சொன்னார்கள் என்று அர்த்தம். ஹதஸின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு சொன்னார்கள். சரிங்களா, என்ன சொன்னார்கள். வ இன்னும் உபாதத் இப்னு சாமித்தின், சாமித்தின் மகனார் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாலிரன், அந்த சபையில் இருந்தார்கள். யுஸத்திகுஹு, என் தந்தை சொன்ன விஷயத்தை அவங்க உண்மைப்படுத்தினாங்க. சரிங்களா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. என் தந்தை என்கிட்ட ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உண்மைப்படுத்தினாங்க. சரிங்களா, என்ன கால, என் தந்தை சொன்னார்கள், குன்னா, நாங்கள் அனைவரும் ஆகியிருந்தோம், இந்த நபிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் நாங்கள் அனைவரும் ஆகியிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம்னு அர்த்தம். இந்த அப்படின்னா இடத்தில் அர்த்தம், குன்னா அப்படின்னு சொன்னால் ஆகியிருந்தோம் என்று அர்த்தம். சரிங்களா, அப்படி இருக்கும்போது ஃப, எனவே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க, ஹல் ஃபீக்கும், உங்களில் இருக்கிறாரா, கரீபும், வித்தியாசமான வினோதமானவர்கள் உங்களிடத்திலே இருக்கிறார்களா, உங்களை விட்டும் வித்தியாசமானவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்களா. கரீபுன் அப்படின்னா வித்தியாசமான, வினோதமான. முஸ்லீம்கள்லாம் அமர்ந்திருக்கும் போது உங்களில் யாராவது வித்தியாசமானவங்க இருக்கிறீங்களா, மாணவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது உங்களில் யாராவது வித்தியாசமான சிந்தனையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், பாடத்தை கவனிக்காமல் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு அர்த்தம் இல்லையா. அப்போது முஸ்லீம்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, உங்களில் வினோதமானவர், வித்தியாசமானவர் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அஹ்லல் கிதாபி, வேதக்காரர்களில் யாராவது உங்கள்கிட்ட இருக்காங்களா, இந்த கூட்டத்தில் வேதக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. சரிங்களா, வேறு வேதங்களை கொண்டவர்கள் யாராவது இந்த சபையில் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கேட்டாங்க. குல்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சொன்னோம், லா யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் அனைவரும் சொன்னோம். லான்னு சொன்னால் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லா யா ரசூலல்லாஹ், இல்லை என்று நாங்கள் அனைவரும் பதில் சொன்னோம். எனவே அமர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், பி கல்கில் பாபி, கதவின் வாசலை கதவை அடைக்கும்படி எங்களை ஏவினார்கள். கதவை அடைப்பதை கொண்டு, பி வந்தால் கொண்டுன்னு அர்த்தம் கொடுக்கணும். கதவை அடைப்பதை கொண்டுன்னு என்ன அர்த்தம்? கதவை அடையுங்க, கதவை உடனே பூட்டுங்க அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? கதவை பூட்டிட்டோம். கால, இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஃபஉ, உயர்த்துங்கள், ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள். கூலு, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடத்திலே சொன்னார்கள். நாங்களும் என்ன செஞ்சோம்? எனவே ரஃபஅனா ஐதீனா சாஅத்தன், சில நேரங்கள், சில நொடிகள், சில நிமிடங்கள், சாஅத்தன் சொன்னால் சில நேரம், அதாவது ஒரு குறைய நேரம், அதுக்கு தான் சாஅத்தன் சொல்கிறது. சரிங்களா? கொஞ்சம் நேரம், கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறது தான் சாஅத்தன். இடத்தை பொறுத்து வந்துன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படின்னு வரும். நேரத்தை குறித்து வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம்? கையை உயர்த்தியவர்களாக நாங்கள் அந்த கலிமாவை சொன்னோம். சும்ம, பிறகு வலஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய கையை கீழே இறக்கி விட்டார்கள். சும்ம, பிறகு சொன்னாங்க, கால, சும்ம பிறகு கால சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம, எனது இறைவா, இன்னக்க, நிச்சயமாக நீ, பஅஸ்தனி, என்னை அனுப்பினாய், பிஹாதிஹில் கலிமதி, இந்த கலிமாவை கொண்டுதான் என்னை நீ அனுப்பினாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கலிமாக்காகத்தான் என்னை இந்த உலகத்தில் நீ அனுப்புன. வா அமர்த்தனி பிஹா, இன்னும் இந்த கலிமாவை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு நீ கட்டளையிட்டாய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஅத்தனி அலைஹல் ஜன்னத, இந்த கலிமாவிற்காக நீ சொர்க்கத்தை கொண்டு எனக்கு வாக்களித்துள்ளாய் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வ இன்னக லா துக்லிஃபுல் மிஆத், இன்னும் நிச்சயமாக நீ வாக்கு தவறுபவன் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, சும்ம கால, பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா அபுஷிரு, நீங்கள் எல்லோரும் ஒரு சுப செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ, எனவே நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கது கஃபர லகும், உங்களின் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு இந்த நன்மாராயத்தை கூறினார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ரவாஹு அஹ்மத் ஒத்தபுரானி. சரிங்களா? இந்த 2 கித்தாபுகளிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாத வேறு சில கித்தாபுகளையும் என்ன செய்து பதிவு செய்யப்படுது. அப்போ அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வாக்களிச்சிருக்கிறான், அவங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது குறிப்பாக கூட்டமாகவும் அமர்ந்து சொல்லலாம், தனிமையிலும் என்ன செய்யலாம், அமர்ந்து நாம் சொல்லலாம் என்பதை நீங்கள் கவனமாக விளக்கிக்கங்க. அப்புறம் ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த கலிமாவுக்காக தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டாங்க. அந்த கலிமாவை எத்தி வைக்கக்கூடியது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஹதீஸை தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறு ஒரு ஹதீஸை சந்திப்போம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.